மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. 2026 தேர்தலில் 4 முறை போட்டி, டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், டிவிகேன்னு 4 கட்சிகள் போட்டிடுறாங்க. உங்களுடைய ஆதரவு? எனக்கு வந்து டிவிகேக்கு முதல் முறையாக ஒரு கட்சி புதுசாக வர்றாங்க. புதுசாக வர்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் போன தடவை டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். எதிர்பார்ப்பு வந்து பெருசாக ஒன்று நிறைவேற்றலை. ஆக்சுவலாக டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குங்கிறது ஒரு இமேஜினேஷன் மக்களுக்கு எப்போதுமே உண்டு. அந்த இமேஜினேஷன் அவங்களே உடைச்சாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. எப்படின்னாக்கா எப்போதுமே டிஎம்கே கலைஞர்னு ஃபஸ்ட்டு வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரோடு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. இங்கே சிட்டியில் 5 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நடைமுறை என்னன்னு தெரியும். நோக்கங்கள்லாம் பெருசாக இருந்தாலும் அந்த மக்களோட டெய்லி வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதில் பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கணும். ரொம்ப அசுரத்தனமாக பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸில் நீங்கள் முட்டு சந்தில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஒரு சிட்டியில் போகிற ஃபீலே இல்லை. அதே கலைஞராக இருந்ததுனாக்கா, அதே கலைஞர் தலைமையில் இந்த டிஎம்கேவாக இருந்தால் இதெல்லாம் யோசிப்பாங்க, மக்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டுட்டு அப்போ என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி யோசனையோடு செய்வாங்க. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருவே வந்து அந்த சைடில் வெங்கட்ராமன் தெருவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சுத்தமாகவே மூடிடுது. ஒரு சிட்டியில், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கிட்டத்தட்ட அந்த கஜா புயலில் மரம்லாம் சாஞ்சி கிடந்ததுல அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் சுத்தமாகவே அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த கிராஸ் பண்ணி போக முடியாது. போய் அந்த சவுத் போக் ரோடு அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. நீங்கள் டி நகருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு வெளில போகணுன்னாக்கா அது ஒரு பெரிய சதுரங்க கேம் மாதிரி தான். உள்ளே பூந்து வெளில போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ ஒரு புது பாலம் போட்டிருக்காங்க. பாலத்தில் ஏறி இறங்குவீங்க, அந்த சிக்னலில் போய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நிற்பீங்க. அந்த பாலத்துக்கான அடிப்படையான ஒரு தேவை என்ன, இது பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணணும். பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறப்ப கீழே உண்மையிலே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். பாலம் வந்து நல்ல முயற்சி தான். ஆனால் அங்கே இருக்கிற கூட்டத்தை பூரா இந்த கடைசிலையும் அந்த கடைசிலையும் நிற்கிது ஒழிய, திறந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்துட்டோன்னு நிறைய வீடியோ போட்டாங்க. நான் ரெகுலராக அந்த காரில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த விவேக்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் டெய்லி பீக் ஹவர்ஸில் வந்து பாருங்கள், அந்த பாலத்துக்கான நோக்கம் இப்படி தான் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து எது பிரச்சனைங்கிறத எத்திக்காமல் அவங்க ஒரு பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு செய்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே அது வந்து மக்களுக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்துட்டு திருப்திகரமாக இல்லை. இது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் மெட்ரோன்னு போகிறாங்க. மெட்ரோ வாட்டர் எல்லா இடத்துக்கும் போகலை. முதல்ல மெட்ரோ வாட்டர் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் வந்து 75 வருஷ கட்சிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம வந்து டிஎம்கேக்கு வந்து போன தடவை கண்மூடித்தனமாக ஓட்டு போட்டோம். இந்த தடவை 4000 கோடினாங்க, 90%, 95%. இதுக்கு உண்மையிலே ஏடிஎம்கே எவ்வளோ பரவாயில்ல. ஏடிஎம்கேவில் வந்துட்டு இப்போ இவங்க நான் முதல்லாம் சொல்கிறாங்களே, இதோட கவுண்ட்டு மக்களோட பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஓகே நல்ல பெரிய விஷயம் தான். ஆனால் ஒரு பரவலாக வந்து எல்லாருக்குமா பறந்துபட்டு செய்யப்படுமானா முடியாது. இப்போ 7.5 எடப்பாடி ஐயா கொடுத்தாரு. 12வது படிக்கிற பையன் வீட்டிலேருந்து நேராக மெடிக்கல் காலேஜ் போனான். எந்த விதமான கஷ்டத்தையும் அவர் வந்து காமிக்கவே இல்லை. ஸோ ஏடிஎம்கேவில் வந்துட்டு மக்கள் நலத்திட்டங்களில் வந்துட்டு மாசாக செய்கிறதுல அவங்க தான் விளம்பரமே இல்லாமல் அதுக்கான பலனை அதிகமாக அடையாமல் அளவுக்கு மீறி வந்துட்டு மக்களை வந்து ரீச் பண்ணது சத்தமே போடாமல் ஏடிஎம்கே எந்த பீரியடாக இருந்தாலும் ஏடிஎம்கே பீரியடில் மாசாக இருக்கும் பெரிய லெவலில். டிஎம்கேல செய்வாங்க, அங்கங்கே ஒன்று செஞ்சுட்டு பெருசாக இந்த பாலத்தை போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க, ஒரு லைப்ரரியை போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் அன்றாடம் இந்த ரெகுலராக உள்ள மக்களோட லைஃப் இருக்குல்ல, காலையில் அவன் ஏந்திரிச்சான்னாக்கா குடிக்கிற தண்ணி முதற்கட்டு கேன் வாட்டர் தான், மெட்ரோ வாட்டர் கிடையாது. அடுத்தது எடுத்தான்னா இந்த டிராஃபிக்கில் போகணும். ஃபுல்லாக டிராஃபிக்கில் போயிட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வருவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை கரண்ட் பில் ஏற்றியாச்சு, சொத்து வரியும் ஏற்றியாச்சு. என்ன சொகுசை கொடுக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எந்த கவலையும் கிடையாது. அவங்கவுங்க யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்துக்கும் எண்டு டேட் இது எப்போ முடியும், எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும். இப்போ தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு பிரிட்ஜு போடுறாங்க தெரில. உண்மையிலே அது முக்கியமாக ஃபஸ்ட்டு அது முக்கியமாக. ஏற்கனவே மவுண்ட் ரோடு பெருசு தான். அதுலேயும் அழகாக வந்து என்ன பண்ணாங்க, தேவர் சிலையோட சுற்றி முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க. கிளியராக போயிட்டு இருந்தது. எங்கே வந்து முதல்ல பாட்டில் நெக்கு எங்கே தீக்கணுமோ அங்கே போய் கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறது. இவங்களுக்கு எது தோணுதோ, இவங்களுக்கு எது பிடிக்குதோ, இவங்களுக்கு என்ன கணக்கில் வருதோ அதுதான் செய்கிறாங்களே ஒழிய ஒரிஜினலாக வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்து தண்ணி அனுபவம்லாம் இருக்குது, உங்களுக்கு வெள்ள அனுபவம்லாம் இருக்குது. இந்த வெள்ள அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும், ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த 2024 எம்பி எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வார்த்தை ஜாலத்தில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 24 ஃபுல்லாக ஜெயிச்சாங்க. 40 சீட்டு ஜெயிச்ச பிறகு ஆள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெக்கேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி விஜய் வந்தோட தான் இவங்களுக்கு சுறுசுறுப்பே வருது. அதனால தான் நாங்கள் விஜய் ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணுறோம். ஓகே, இப்படி ஒரு கட்சி இருந்தால் தான் இப்படி ஒரு எழுச்சி வருது. 75 வருஷ கட்சிக்கு டிவிகே மாதிரி ஒரு கட்சி 75 வருஷ கட்சிக்கு டிவிகே மாதிரி ஒரு கட்சி வந்தால் தான் ஒரு மாதிரி கிளம்புது. இல்லைன்னா இது அப்படியே போயிருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 60 ஆண்டு காலமாக
திராவிட கட்சிகள் சாதிக்க முடியாததை நேற்று வந்த விஜய் அனுபவம் இல்லாம சாதிச்சுதான் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சா போதுங்க, வேற ஒன்றுமே வேண்டாம். இப்போ ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கன்னாங்க, சொல்கிறப்ப எல்லாருக்கும் மலைப்பா இருந்து செஞ்சு காமிச்சாங்க. ஸோ நீட்டுக்கு எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் நடக்குது, காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், எல்லாமே பாலிடிக்ஸ் நடந்தது. சத்தமே போடாமல் என்ன மாதிரி 7.5 கொடுத்தாரு. அந்த 7.5ல் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜில் 5 பிள்ளைங்க தான் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி 600. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. எடப்பாடி ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஃபேமிலி லோ லெவல்லேருந்து இப்படி மேலே வந்தால் தாங்க அதை மாதிரி யோசிக்க முடியும். இதெல்லாம் எலைட் பீப்புள். இவங்களுக்கு வந்து எலைட் பீப்புள் இறக்கமாக இருந்தாங்கன்னா சூப்பராக செய்வாங்க. இவங்களுக்கு நடைமுறை என்னன்னு தெரியல. உமன் சேஃப்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? உமன் சேஃப்டி கொஞ்சம் அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆக்சுவலாக உமன் சேஃப்டி, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே வந்து எப்படின்னாக்கா ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான ஒரு உரையாடல். இப்போ ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜெயலலிதா பீரியடாக இருக்கட்டும், ஈவன் கலைஞர் பீரியடாக இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்தோட பதிலடி எப்படி இருக்கும், ஒரு அத்துமீறலுக்கான பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவிடெண்ட்டாகவே செய்வாங்க. அதுவும் வந்து ஆர்கனைஸ்டாக பக்காவாக செய்வாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த போக்கு எப்படி போகுது, அந்த போக்குக்கு அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக இயந்திரம் வந்து ரொம்ப சூப்பராக போய் நிற்கும், கார்னர் பண்ணி நிற்கும். ஸோ அந்த அந்த சமூக விரோதிகள் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே அத்துமீற முடியாது. இப்போ வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது, என்ன நடக்குது, என்ன செய்ய போகிறாங்க, உங்களோட மொத்தமான பிளான் என்ன, எதுவுமே தெரில. பார்த்தீங்கன்னாக்கா அது பாட்டுக்கு அங்கங்கே இன்சிடென்ட் நடக்குது. கேட்டால் தனிநபர் விரோதத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொல்லியே தான் அது தைரியமாக நடக்குது. இலவசம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் சார், தப்பு கிடையாது. கஷ்டப்படுறவங்கள கை தூக்கி விடணும், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதை வந்து கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுமோ அது. இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் சார், ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், நல்ல ரோடு, மூளை முடுக்கு வரைக்கும் நீங்கள் நல்ல குடி தண்ணி கொண்டு போய் சேருங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே ஒரு டாக்டரு, ஒரு ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக, அதாவது அரசாங்கம் நம்ம கட்டுற வரி பணத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க, அதை ஒழுங்காக மேலாண்மை பண்ணி கொடுத்துட்டு போக்குவரத்தை கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இலவசம் தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஆக்சுவலாக அடிப்படை தான் வந்து அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இங்கே அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட்டுறாங்க, நேராக கவர்ச்சியாக வந்து 1000 போட 2000 போடுறேன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவசரத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, எங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனோம்னா கொஞ்சம் கஷ்டம், நம்ம சர்வீஸ் வாங்கி குவாலிட்டியாக சர்வீஸ் வாங்கி அடையிறது கஷ்டம். சரிட்டு ப்ரைவேட்டு போனோம்னா 10 லட்சத்துக்கு குறைச்சலாம், 10 லட்சத்துக்கு எதுவும் கிடையாது. எப்படி பில்லு வரும்னே தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும், நடைமுறை எப்படின்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு சமூகத்தோட ஒரு பயத்தை போக்கணும் அப்படின்னாக்கா இந்த அடிப்படை விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த அடிப்படையாக நம்ம அரசாங்கம் இருக்குது, நம்ம வரி கட்டுறோம், நம்ம அரசாங்கம் இருக்குது, நம்மளை அது காப்பாற்றும். ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி மக்களுக்கு செஞ்சாங்கன்னா போதும். புரியுதுங்களா? அவங்க வந்து மக்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம். நம்ம பிள்ளைங்களே யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம பிள்ளைங்களே அரசு பள்ளியில் படிக்க போகிறாங்க, நம்ம பிள்ளைங்களே அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா போதும். நிச்சயம். நான் என்னென்னா விஜய் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, விஜய் வந்து ஒரு எலைட்டு தான் கண்டிப்பாக, ரொம்ப கீழே இறங்கி வர, பட் கொஞ்சம் இறக்கம் உள்ள ஆள். ஸோ எலைட்டு வித்து கம்பேஷனேட், இறக்கம் உள்ள ஆள் வந்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி மற்றவனையும் நினைக்கணும்னு நினைப்பாருங்கிற ஒரு நினப்பில் இப்போ நாங்கள் அவருக்கு ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக விஜய் இந்த விஷயத்தில் ஜெயிச்சு வந்தாருனாக்கா, இது அண்ணாவோ எம்ஜிஆரோ ஈவன் கலைஞரோ ஜெயலலிதாவோ சாதிக்காத விஷயத்த விஜய் வந்து இன்றைக்கி 15% ஓட்டு எடுத்தாலும் பெரிய விஷயம். ஏன்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு கால்குலேஷன் மாறும். இவர் வந்து கிரவுண்டுக்கும் வரல, அதையும் மீறி வந்தார்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சியம் தான். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்.